கனக சினிமா பார்த்தாரு. சார் டீ வேண்டப்பா. என்னப்பா அது, என்ன சார் இது? நான் சொன்னேன், இது கலைஞர் எழுதின வசனம் இல்ல. தெரியுது. ஆனா அவர் பாணியில நல்லா எழுதுகிற அந்த நண்பர் ரொம்ப நல்லது. நீச்சல் களம் படத்துல நீங்க செகண்ட் ஹீரோ புக் பண்ணிட்டார். புக் பண்ணிட்டு ஒரு 10 நாள் 15 நாள்ல நீங்க வாரீங்கன்னு இருக்காரு. உங்களை நான் புக் பண்ணியாச்சு. சுமன் ஹீரோ, செகண்ட் ஹீரோ படம். சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி நீண்ட நெடிய வசனத்தை பேச ஒருவரும் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் வீட்டுக்கு போறேன், சினிமாவா? அப்பதான் என் வீட்டுல எதுவும் இல்லை. சரி, அதெல்லாம் விடவே மாட்டேங்க சார். அவங்களாம் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து தந்தது அந்த நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தேன். 1 வருஷம் டைம் கொடுத்தாங்கல்ல, அப்பதான் அந்த நாடகத்தில் நடிச்சேன். அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் கிடைக்கல. இது அந்த இதோட போச்சு. அந்த 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 அருமையான சந்தர்ப்பமே போயிட்டு சார். அதுக்கப்புறம் முனியாண்டி விலைஞர் மூன்றாம் ரொம்ப வருஷம் கேப், வயசு ஆகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் முனியாண்டி விலைஞர் ரெட்டை சொல்லி, அப்புறம் நெல்லை சந்திப்புன்னு ஒரு படம். நெல்லை சந்திப்புன்னு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் எடுத்தார். அப்புறம் நெல்லை சந்திப்புன்னு செம்பட்டைன்னு ஒரு படம். அவர் தான் அந்த ஒரு பெரிய முஸ்லீம் டைரக்டர் உண்டு, அவருடைய அசோசியேட்டாக இருந்தார், கணேஷ்னு சொல்லி அதை எடுத்தார். அந்த படத்தில் நல்ல ரோல், நல்ல டைலாக், ஊர் தலைவர் எடுத்தார். இது போக 2 குறும்படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஆமாம். இது இல்லாமல் நீங்கள் பல பேருடைய குரல்களில் பேசுவீங்க. ஆமாம். சிவாஜி கணேசன் கேட்டுட்டோம். ஆமாம். அடுத்து சிவாஜி கணேசன்லையுமே இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவரு பட்டிக்காடா பண்ணும்போது அந்த அந்த கிராமத்தில் உள்ள மாதிரி சோழவந்தா சுந்தரபகாலிக தேவர், ஊக்கையா தேவர், இன்னைக்கு பஞ்சாயத்துல கிடைச்ச வரவேற்ப பார்த்தேன்னா என்னடா என்ன நடந்தது, பூரிச்சு போயிருப்பான். என்னடா கேட்டாரே ஒரு கேள்வி, பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாத நீரடா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்க, கேட்டுட்டா பார்த்தா கேட்டுட்டா. இது சோழவந்தான்ல அந்த பேசக்கூடிய அந்த ஸ்லாங், மதுரை ஸ்லாங், அது அழகா பேசியிருப்பாரு நடிகர் திலகம். அதாவது உங்களால சிவாஜி கணேசன் இருந்து வெளியில வர முடியாதுல்ல. அந்த கமல் மாதிரி பேசுங்க. ஆமா, அது தெரியாதுல்ல. தெரியாதானே பேச முடியும். வேற யார் மாதிரி எஸ்.எஸ். ராஜேந்திரன் முடியும். ஏன்னா அவர் நடிகர் திலகத்துக்கு அடுத்தா கொஞ்சம் ஓரளவு வசனம் பேசக்கூடியவர். அவரு லாங் வசனங்கள் நான் ஒன்றும் படிக்கல, 2 வரிதான். தமிழ் செந்தமிழ் கல் தோன்ற மந்தோன்றா காலத்தை முந்தோன்றி மூத்த தமிழ் டக்கு 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 டக்கு. சிவகங்கை மேலே இன்னைக்கு படம் பேர் ஞாபகம் வரல. கண்ணதாசனுடைய சொந்த படம் கதை வசனம் அவரு. அதான் அவர் பேசியிருப்பாரு. எஸ்.எஸ்.ஆர் போட்டு எடுத்துருப்பாரு. இது வசனம் பிரமாதமாக எழுதிப்பாரு கண்ணதாசன் ஐயா. வேற யார் மாதிரி பேசுவீங்க? எம்.ஆர். ராதா எனக்கு ரொம்ப பேசுவேன். எம்.ஆர். ராதா அவர் படங்களை பலே பாண்டியா படத்தை நான் ரொம்ப ஒரு 15-20 வரைக்கும் மேலே பார்த்தேன். சிவாஜிக்காக பார்த்தேன். பிளஸ் எம்.ஆர். ராதாவோட நடி. இவரோட ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சார், எம்.ஆர். ராதாட்ட சொல்லுவார் ஒரு வசனம். அவர் பொண்ணுக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் அவருக்கும் முருகன் கோவில்ல வச்சு கல்யாணம். முருகன் சப்போர்ட்லே கல்யாணம் நடக்குதா? இதப்பா லைஃப்ங்கிறது ஒரு கோர் மோதிரி, அதை ஒரு நல்ல டிரைவர்கிட்ட தான் கொடுக்கணும். சுத்தம் இந்த மோதிரி எல்போர்டு பசங்கிட்டலாம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கலாம் தயாரா இல்ல. என்ன சார் நடிப்பு, எத்தனை இதுலயே மாடலேஷன் பாத்தீங்க. அது வேற பாடி ஆக்ஷன் பின்னால அது அருமையா பண்ணிருப்பாரு சார். அந்த படத்தை சிவாஜி போட்டு சிவாஜி என்னென்ன கேட்டு நடத்திருப்பாரு. சிவாஜி அவரை ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் சார். சிவாஜி நல்லா சப்போர்ட் பண்ணி சரஸ்வதி சபான் தான் வச்சிருந்தாரு அவரு எம்.ஆர். ராதா. இது தவிர பெண்களோட குரல்கள் பெண்கள் சொல்றேன். அந்த காலத்துல இந்த ஆசையே அலை போலேன்னு திருச்சி லோகநாதனுடைய பாடல் ரொம்ப பிரபல்யம். தை பிறந்தால் வழி பிறக்கும் நினைக்கிற அந்த படம் பாட்டு இப்பவும் எல்லா இடமும் போடுறாங்க அடிக்கிற இந்த பாட்டு, இந்த ஆசையே அலை போலே. இந்த திருச்சி லோகநாதனுக்கு அப்புறம் தான் சார் டி.எம். சௌந்தரராஜன் உள்ள என்ட்ரி. ஆமா, அது முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி படம் ஷூட்டிங் படம் நடக்கும்போது சான்ஸ் கேட்டு போறாரு இவரு. மியூசிக் டைரக்டர் யார் அதுக்கு, இந்த ஜி ராமநாதன் கேட்கும்போது அது சிவாஜிட்ட கேட்காம போட முடியாது. அவரு தான் இப்ப பாடிட்டு இருக்காரு, திடீர்னு யாரையும் போட முடியாதுன்னு
டிஎம்எஸ் சொல்றாரு, ஒரு ஒரு 3 பாட்டு நான் பாடிட்டு போயிடுறேன், பிடிச்சிருந்தா அவரை எடுத்துக்கணும். சிவாஜி மேக்கப் போட்டுட்டு இருக்காரு, பாடுறாரு சார். 10 பாட்டு பாடி கட்டணும். சிவாஜி 2-3 பாட்டு பாடும்போது தாளம் கைப்பட ஆரம்பிச்சார். கை இப்படி போடுது, சிவாஜி கை தாளம் போட ஆரம்பிச்சிட்டு அவரே புக் பண்ணிருங்களேன், நல்லா இருக்கேன், வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுல இருந்து தான் பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே, ஏறாத மலையிலே. ஒரு வகையில டிஎம்எஸ் அவர்களுக்கு அந்த திரை வாழ்க்கை என் தெய்வம் கொடுத்ததுதான். அது வந்து மறுப்பு இல்லை. ஒட்டனியே எம்ஜிஆர் அவர் எத்தனை காலம் தானே மாற்றுவான் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. அந்த பாட்டை பாட வச்சிட்டாரு. பானுமதியை குதிரை வச்சு நடந்து வர மாதிரி என்ன மலைக்கல். அந்த படம் தான் எங்க தியேட்டர்ல முதல்ல ரிலீஸ் ஆச்சான் 1953. எங்க தியேட்டர்ல வள்ளியூர்ல, அந்த கிராமத்துல, அது கிராமம் தான். அப்போ அந்த எம்ஜிஆர் படம் தான் அப்போ ரிலீஸ் பண்றாங்க. எம்ஜிஆர் அவர் பிடிச்சார், பிடிச்சி இவரை நம்ம விடக்கூடாதுன்னு இவரும் பிடிச்சார், அவரும் பிடிச்சார். இவர் 2 பேரும் 2 டைப் வாய்ஸ்ல பாடினாங்க. ஆமா, சிவாஜிக்குன்னா அந்த அடி வாய்ஸ்ல இருந்து எடுக்கிறாரு, எம்ஜிஆருக்கு இப்படி த்ரோட் மூக்குனா அப்படி அந்த பாட்டு வித்தியாசம் தெரியும். நானே டிஎம்எஸ் பாடின பாட்டை பார்க்கும்போது உலகம் பிறந்தது எனக்காக பாடிக்கிறேன். இதுல நம்ம புதிய டிவியில நான் ஏன் பிறந்தேன்ல நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நான் பாடியிருக்க பாருங்க. நான் ஒரு பக்தி பாடல் டிஎம்எஸ் பாடிப்பேன், அதே சாயல் கொஞ்சம் அவர் மாற்றி பாடிப்பாரு, மாடுலேட் பண்ணி. நானும் மாடுலேட் பண்ணி நான் பாடும் பாடல் சங்கர் கணேஷ் மியூசிக் அந்த நான் பாடியிருக்கேன். இதுல இருக்கு, என்னோட இதுல இருக்கு. இப்ப இந்த கூட்டணியில டிஎம் சௌந்தரராஜன், சிவாஜி கணேசன், கவிஞர் கண்ணதாசன் இதெல்லாம் பேசுறீங்க. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் இருக்கட்டும். எனக்கு பழைய ராமநாதையர் நாயுடு, சுப்பையா நாயுடு, எஸ்.எம். சுப்பையா நாயுடு, இவங்க இந்த வரிசையில அப்படியே படிதான் எனக்கு வரும். அந்த வகையில வரும்போது எம்.எஸ். வராது. சுப்பையா நாயுடு கிட்ட தான் அவங்க உதவியாளர் இருக்காரு. ஆனா கொஞ்சம் புரட்சிகரமா பண்ணிருக்காரு. இவருடைய பாடல் அவங்களை அப்படியே வருடும். யார் எம்எஸ்வியோட பாடல் அவங்களை வருடும். நிறைய பாடல் நெஞ்சை தொடும். அதெல்லாம் நீங்க எத்தனை பாடல்கள். ஜமுனா ராணி குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஜமுனா ராணி குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பாடுறீங்களா? சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ, சித்திரத்தில் பெண்ணெழுதி சீர்படுத்தும் மாநிலமே. பாட்டு, இந்த பாட்டு வந்து என்னமோ தெரியல, அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜமுனா ராணி குரல் எனக்கு ஒரு கிக் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அம்மா பாட்டுலாம் இருக்குது, அது அடுத்தது அடுத்தான் வரும். இது எல்லாரும் சீரமா பாடுற மாதிரி சுசிலாமாவும் ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பாடுறாங்க. எனக்கும் உனக்கும் நெருக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு எல்லாரும் சீரியமா கொடுக்க வேண்டிய பாட்டு சுசிலாமாவை கொடுத்து ட்ரை பண்ண சக்சஸ். அந்த அம்மா அழகா பாடிருப்பாங்க அந்த பாட்டு. உங்களுக்கு பாவைதான் ஆசை ஆசைதான், பார்த்து பேசினால் ஏக போகம் தான், தானே வந்தால் வாசம் இல்லையோன்னு வரும். நான் அந்த அம்மாட்டையே சொல்லியிருக்கிறேன், அந்த பாட்டு பிரமாமா எல்லாரும் செய்த அம்மா பாட்டை நீங்க நச்சின்னு பாடுறீங்களே. அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா என் முதல்ல இந்த அடிப்பட்டல செத்தான் போதும் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணு போதும். கோடான கோடி பேர் நெஞ்சிலே உள்ளத்தில் கூடி கொண்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு எனக்கு தெய்வத்துக்கு ஈடான அவங்களாம் அருளாளர் தான் சொல்லணும். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், கோடான கோடி பேர் மனசுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம போய் அவங்க நம்ம இது பண்ணும்போது அது ஒரு பெரிய அர்த்தமே நமக்கு கிடைச்ச மாதிரி. இந்த திருச்சி லோகநாதன் சொன்னதை மறந்துட்டேன். திருச்சி லோகநாதன் குரல் வந்து ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாள் இல்லை. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாள் இல்லை. இவர் முக்கியமான ஒருத்தர் விட்டீங்களே சீர்காழி. அவங்க அவர் எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா காசு வாங்க மாட்டார். சீர்காழி கோவிந்தராஜன் எங்க கச்சேரியில வந்து ஒரு நாள் மேடையில நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த பாட்டு தான் பண்ணி சீர்காழி கொஞ்சம் பாட்டு பாட, இங்க எந்த பாலும் கிடையாதா
யார் கேட்டது? கேட்காம ஒரு தான் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து முன்னாடி கேட்காம பார்த்து சொல்லணும்ல. சரி. எந்த பயிலும் கிடையாதா அப்படின்னா, நான் தான் கச்சேரி குரூப் நடத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம பாடம் அப்போ தான் டிஎம்எஸ் பாட்டு ஏதோ ஒன்று பாடிட்டு வந்து உட்காந்தேன். ரொம்ப அலுவல் பண்ணிக்கிட்டே நான் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி கொஞ்சம் ஏரியப்போ ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு. உண்மையில கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு, உண்மையில கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு இரண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது அண்டே பொண்ணு ரத்தினமே, தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் உண்மையில கொண்ட ஆசை. சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், முத்தழகினியும் நான் தங்க ரத்தினமே, மூண முடிச்சு போட்டு கொண்டார் என்ன பொண்ணு ரத்தினமே, எத்தனை போட்ட கோலம் நீர்கோலம் ஆகி போச்சு, மார்கோலம் போட்டுடலாம் தங்க ரத்தினமே என்ன மச்சான்னு கூப்பிடுமா பொண்ணு ரத்தினமே, ஏன் தங்கம் ஏன் தங்கம் ஏன் தங்கம் என் பொண்ணு அப்படி கேட்க. இந்த வாய்ஸ் ஆமா ஆமா வெண்கல குரல். வீரக்கணல்னு ஒரு படத்துல ஜெமினி கணேசன் படம் குதிரையில, தங்க கிளியே மொழி பேசு சக்கரையிலடா கவிப்பாடு, தங்க கிளியே மொழி பேசு சக்கரையிலடா கவிப்பாடு, தங்க கிளியே மொழி பேசு. பாறை உருகிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து பாறை உருகிற மாதிரி ஒரு சீன் அந்த பாட்டுல பாடியிருப்பாரு பாருங்க சீர்காழி. ஆரம்ப காலகட்டத்தில் சீர்காழிக்கு கொஞ்சம் என்னுடைய ரசிகராக இருந்தேன். எப்படி வந்து அதே அப்படியே டிஎம்எஸ்க்கு மாறினேன். டிஎம்எஸ்ல வந்து அந்த அந்த உணர்வோட உணர்ச்சியோட எல்லா நடிகர்களுக்கும் சிவாஜி இங்கே நடிகர்கள் எல்லாத்துக்கும் இப்படியே ஒன்று ஒன்று பாடதான் பார்த்துட்டு எனக்கு ஜெய்சங்கருக்கு எப்படி பாடியிருந்தாரு. வேதா இசையமைப்பில் ஜெய்சங்கருக்கு பாடின பாட்டெல்லாம் இந்த ஓராயிரம் பார்வையிலே உன் காதலை நான் என்ன பாட்டு இதெல்லாம் மாடுலேஷன் என்ன மாதிரி கொடுக்காரு. ஆனால் அவர்கிட்ட நான் உடனே பேசும்போது சொன்னோன்னு கொஞ்சம் என் மட்டும் கொஞ்சம் கோபப்பட்டார். கோபம் மூணு டக்குன்னு பாகவதரை நீங்க குருநாதர் சொல்றீங்க ஐயா, ஒரே சீரியோ டைப்ல தானே ஐயா பாட ராஜன் மகராஜன் அப்படி பாடுறாரு. அடுத்த பாட்டு ஒரே மாதிரி சீரியோ டைப்ல. ஐயா நீங்க ஒரு குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் பாடுறீங்களா ஐயா. முத்து கூலிக்க வாரியடா அப்படி மூச்சை அடைக்க வாரியடா என்ற பாட்டு நாகேஷுக்குன்னா அதை தந்தாங்களா. நீங்க அப்படி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ட்டு அது அவரு அதை விரும்பல. அதுல அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆனா ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தாரு. அவரை வந்து பாட சொல்லி பாகவதர் பார்த்த உடனே மதுரையில வச்சு நீ என் கூட வந்துருன்னாராம். இவர் வரலன்ட்டாரு. PS வீரப்பான்னு ஒரு பெரிய அவருடைய வாய்ஸ் தான். 2-3 படத்தோட தான் மிக்ஸ் பண்ணி சொல்றேன். பெங்கலன் ஒரு அப்பாவி, அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, சபாஷ் சரியான போட்டி. கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் பிள்ளைங்கெல்லாம் என்னமா ரசிக்கிறாங்க. சும்மா அந்த கமல் ரஜினி இதுன்னு இப்படி 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 அது இந்த இதை ரசிக்கிறாங்க. எல்லாம் வேற வேற வேறெல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டசாலா பீலிலாவோட பாடின பாட்டெல்லாம் இருக்கு. ஆகாஜின்பனிலாவினிலே ஓகோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆஹா குங்குமப்பூவே கொஞ்சும்புறாவே குங்குமப்பூவே கொஞ்சும்புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே ஒந்தழகி எழுக்காடு பூவடக்கு வரற்காடு வெள்ளழகு விழிவேடை வண்டழகு பொன்வேடை வலியழகு கலைவேடை சிற்றாரி நடைவையிலும் செவ்வாழை குடை கொடுக்கும் காற்றாடி கொடியடைக்கும் மலராடி பண்டி செய்க்கும் சிட்டுக்கள் நடமாடும் தேரருவி பதம்பாடும் முட்டுக்கள் வாழ்த்துரைக்கும் முல்லை நகை காட்டும் கிள்ளை மொழியூட்டும் இன்னும் உள்ளவகில் ஊட்ட அல்லி வடம் ஊட்டும்
இன்னும் உள்ளங்கவரும் வண்ணக்காட்சிகள் எதிலடங்க. கலைஞரை சந்திச்சிருக்கீங்களா? கலைஞரை சந்திச்சது இல்ல. கலைஞர் வந்து நடிகர் திலகத்துக்கு முதல் வசனம் எழுதினாரு அப்படிங்கறதுனால அவரை பிடிக்கும். அவர் வசனத்தை ரொம்ப பிடிக்கும். அது வேற என்ன ஒண்ணு ஏதோ ஒண்ணு உள்ள ஒளிஞ்சிருக்கு. அதான் பிடிக்காதுன்னு ஒண்ணு இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு இல்ல. கலைஞர் எழுதின வசனம் ராஜாராணின்னு ஒரு படத்துல, அதுல சேரன் செங்குட்டும் ஒரு வசனம் லாங் டைலாக் 7 நிமிஷம், அதை கணக்கு பண்ணி தான் நான் இந்த வசனத்தை எடுத்து போட்டு, அதாவது நானும் பேச முடியல. நீ போட்ட பிச்சையா, நீ போட்ட பிச்சையில தான் நான் அதை பாடுறேன் பேசுறேன் அப்படின்னு அந்த தன் அடக்கத்தோட சொல்றேன். அதுல சாக்ரட்டிஸுக்கு வயசு வந்து முடி பாத்தீங்கன்னா அவர் பெரிய பிலாசபர், தத்துவ ஞானி. அந்த தத்துவ ஞானி இவ்வளவு வயசுல வந்து இப்படி நம்மள மாதிரி படபடன்னு தத்துவங்களை சொல்ல முடியாது தெரியுமா? அப்ப அவர் வார்த்தையில குரல்ல ஒரு தளதெழுப்பு இருக்கணும். அந்த வயசை வந்து குரல்ல காட்டணும். நடிகர்தான் காட்டுவார். எதை எடுத்தாலும் ஏன் எதற்காக என்று சிந்தித்து சிந்தித்துதான் இந்த சிலை செதுக்கும் சிற்பி சிந்தனை சிற்பியாரே. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதனையும் ஏகவசனத்தில் எடுத்துக் கொள்ளாதே. எவர் சொன்னாலும் உன் பகுத்தறிவால் அளந்துவார். தீட்டிய வாள்களும் திடமெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் துணை வராது அப்பரே. நீங்களும் என்போர் பேசுங்களே, பேசி பாருங்களே, பேசி தோற்றவர்கள் பேசி தோற்றவர்கள். அப்படி நன்றி, மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை முற்றம் இணையதள தொலைக்காட்சிக்கு தந்ததற்காக உங்களுக்கு எங்களது கோடாகோடி நன்றிகள். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. முற்றம் என்பது எனக்கு எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சுற்றம் சூழ உங்களோட வந்து நான் வந்து கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சியில நான் இருக்கிறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட என்ன திறமை இருக்கு, நான் இன்னும் என்னை பத்தி நாங்க பெருமையா நான் இன்ன வரைக்கும் நான் நினைச்சதில்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்க முன்னால இறைவன் எனக்கு கொடுத்ததாக நினைச்சு உங்களுக்கு முன்னால இந்த ஒரு சின்ன ஒரு இதை உங்களுக்கு முன்னால வந்து என்னுடைய திறமையை காட்டியிருக்கிறேன். இதை நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு களம் அமைத்து கொடுத்ததற்கு நிறைய களங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த களத்துல நான் வந்து கலந்து கொண்டு இந்த என்னுடைய திறமையை காட்டுவதற்கு எனக்கு ஒரு அமைத்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். தளபதி சாரை என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன்.